அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் யோகம் அடிக்கப் போகிறது. அந்த வகையில் மகர ராசிக்காரருக்கு சனி பகவான் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார், எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். எல்லோரும் எதிர்பார்க்கும் சனிப்பெயர்ச்சி வரும் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறப் போகிறது. கும்ப வீட்டிலிருந்து சனி மீன வீட்டிற்கு மாறுகிறார். பொதுவாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிதளவில் கெடு பலன்களை தரமாட்டார். 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். சிலருக்கு மட்டுமே சாதகமற்ற நிலை இருக்கும். கிரகங்களில் முக்கிய பயிற்சியாக சனிப்பெயர்ச்சி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீதிமான், தர்மக்காரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மனிதன் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமாக கிரகம் என்பதால் நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகளவு இருக்கும். சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகம். முக்கியமான கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகமாக சனி உள்ளது. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் கிரகம் என்றால் அது சனி பகவான் தான். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும். 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சியானது 2025 மார்ச் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனராசியில் இருக்கப் போகிறார். அந்த வகையில் சனி பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் கிடைக்கப் போகிறது. 7.5 சனி முடியப் போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். 100க்கு 90 மதிப்பெண்கள் கொடுக்கும் அளவுக்கு சனி பகவான் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். கடந்த 7.5 வருடங்களாக இருள் தன்மையில் இருந்தவர்களுக்கு இனி ஒளி தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம், தைரியம் உண்டாகும். 2020, 21, 22 ஆகிய 3 வருடங்களாக திருவோணம், அவிட்டம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் செத்து பிழைத்திருப்பீர்கள். 30 வயதில் இருந்தவர்களெல்லாம் கடுமையான சோதனைகளை சந்திப்பிருப்பீர்கள். எல்லாம் முழுமையாக தீரக்கூடிய 7.5 சனி என்கிற 7.5 வருடம் வாட்டி எடுத்த அரக்கன் உங்களை விட்டு விலகுகிறார். 3ஆம் இடத்தில் சனி சாதகமாக வருகிறார். குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி சாதகமாக இல்லை எனினும் 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி அனைத்து விதமான பலன்களையும் கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு என்னென்ன கிடைக்கவில்லையோ அவையெல்லாம் கிடைக்க செய்யக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு இனி உண்டு. 2 வருடத்தில் வேலை கிடைத்துவிடும். தொழில் நிரந்தரமாகும். வியாபாரம் நன்றாக இருக்கும். விவசாயம் செழிக்கும். குடும்பம் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேரும். சண்டை சச்சரவுகள் தீரும். சொந்த ஊருக்கு போக முடியும். பிறந்த ஊருக்கு வருவது, வெளிநாடு செல்லும் யோகம் போன்றவை உண்டாகும். வீடு கட்டுவீர்கள். கட்டிய வீட்டை புதுப்பிப்பீர்கள். அடகு வைத்த வீட்டை மீட்பீர்கள். அடகு வைத்த நகையை மீட்பீர்கள். கடன் சிக்கல்களில் இருந்து மீண்டு வருவீர்கள். இப்படி புலம்பியவர்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கப் போகும். நல்ல தன்மை உண்டாகும் நேரம் இது. இதுவரை மற்றவர்களிடம் கையேதும் நிலை இருந்த உங்களுக்கு இனி நீங்கள் கொடுக்கும் அளவுக்கு பண வசதி உண்டாகும். கடுமையான மன அழுத்தங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். பிள்ளைகளுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உண்டாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள். இவ்வளவு நல்ல சாதகங்களை பெறும் மகர ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாயிருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. புதிதாக தொழில் விஷயங்களை தொடங்க போறீங்க அப்படின்னா நன்றாக குலதெய்வத்தை வேண்டிட்டு தொடங்குங்க. கண்டிப்பாக அது நல்லதாகவே முடியும். வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாதீங்க. அதை மாதிரி அடுத்தவர்களுக்கு ஜாமீன் எக்காரணம் கொண்டும் போகாதீங்க. இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பல அற்புத யோகங்களை அள்ளி கொடுப்பார் சனி பகவான். மகர ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு பொற்காலம்தான். கவலை விடுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.